गोविन्दं भज गोविन्दं निजमानन्दं नारणमे भज गोविन्दं भज गोविन्दं கிரிஜா கிரிஜா உட்கார் உட்கார் உட்கார். என்ன முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அந்த ராஜா அவங்ககிட்ட திரும்ப பிரச்சனை பண்றானா? ஐயோ, அந்த பையனால எந்த பிரச்சனையும் இல்ல. வேற என்ன? எல்லாம் உங்க ஃப்ரெண்டால. உங்க ஃப்ரெண்டு நடத்ததான் சரியில்லை. இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. அந்த பொண்ணால என் வாழ்க்கையே சீரழிஞ்சிரும் போல இருக்கு. எந்த பொண்ணால? அவதான் அந்த பாவனா. பாவனாவா? ஆமா, அவதான் என் புருஷன் என்கிட்ட இருந்து முழுசா அபகரிச்சுக்கிட்டா. அத்தை கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு யார்கிட்ட சொல்லி அழுதுனே தெரியல. அதான் கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவன் என்ன பண்றான்? அந்த பொண்ணு தான் டெல்லிக்கு போயிட்டால. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவ இங்கதான் இருக்கா. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவளுக்கு தனியா வீடு எடுத்து கொடுத்து இவர்தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சரியா வீட்டுக்கு கூட வர்றதில்ல. எப்ப டெல்லிக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவளை தனியா வீடு எடுத்து தங்க வச்சானோ அப்பவே உங்களுக்குள்ள ஏதோ தப்பு நடக்குது. அவ வீடு தெரியுமா? தெரியாது. சரி விடுங்க, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எனக்கு இந்த உதவி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். என்னங்க பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இல்ல, இந்த விஷயத்துல நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். சரி விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நிச்சயம் பாண்டி உங்களை விட்டு போக மாட்டேன். சரி, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வீட்டுல டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். பரவாயில்ல வாங்க, நான் டிராப் பண்றேன். வேண்டாம். வாங்க கிரிஜா வாங்க. போங்க, யோசிக்காதீங்க, உட்காருங்க. என்னங்க, பால் ஆறி போறதுக்குள்ள சாப்பிடுங்க. கிரிஜா, சொல்லுங்க. காலையில கோயிலுக்கு போன போல் இருக்கு. ஓஹோ, நான் எப்படி திரும்பி வந்தேன்னு கேக்குறீங்க அதானே? நான் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன். அங்க எதாச்சியா மதன் வந்தாரு. வாங்க உங்களை வீட்லயே டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னாரு. நான் வேண்டாம், ஆட்டோலயே போய்க்கிறேன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நான் அந்த பக்கம் தான் போறேன், டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னாரு. எவ்வளவு சொல்லியும் கேட்காம ரொம்ப கம்பல் பண்ணாரு. வர வேண்டிய சூழ்நிலையா ஆயிடுச்சு.
அது எப்படிங்க நான் அவர்கிட்ட போய் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் போனா என் புருஷன் சந்தேகப்படுவாருன்னு. அது உங்களுக்கு தானே அசிங்கம். ஹலோ, இப்பயே இவ்வளவு எமோஷனலா பேசுற? நான் ரொம்ப கூலா தானே கேட்டுட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் சுத்தி வளைச்சு நீங்க இங்க தான் வர போறீங்க. அதான் உங்களை ஏன் டயர்ட் பண்ணோன்னு நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன் கிரிஜா. ஒண்ணு நான் தப்பா எடுத்துக்கல. சென்னையில கார்ல போயிட்டு வந்துட்டு இருந்தவ இங்க ஆட்டோல போறதுனால கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் எங்கேயும் எப்பவும் எந்த சிரமமும் பட்டதில்ல. ஆனா சில ஜென்மங்களுக்கு தான் பழைய பழக்கத்தை மாத்தவே முடியாது. ஏய், யார சொல்ற? ஐயோ, நான் பொதுவா சொன்னேங்க. உங்களுக்கு ஏன் குத்துது? நீ பாவனா பத்தி தானே சொன்ன. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ப்ளீஸ், நான் ஏன் கோவப்படுறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்காக தான் வாழ்றேன். உங்களுக்காக மட்டும்தாங்க வாழ்றேன். இதை எத்தனையோ தடவை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணாதான் ஒரு குறை. ஏன் என்ன நம்பவே மாட்டீங்க? எப்ப பார்த்தாலும் என்ன குத்தி குத்தி பேசி என் மனசை ரணப்படுத்துறீங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துட்டு இருப்பேன்? என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? சொல்லுங்க. என்னால முடியலங்க. எனக்கும் ஆசை பாசங்கள் இருக்கு. நானும் ஒரு சாதாரண மனுஷிதான். நீ சாதாரண மனுஷிதான். இல்லடா, இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும்? இந்த ஏரியால ஒரு நாளைக்கு 7 தடவை ரவுண்ட்ஸ் வரவண்ணா. என்ன என் ஃபேமிலி இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி டிஎஸ்பி கூட சுத்தரான கேலி பண்ண மாட்டாங்க. எவன்டி எனக்கு மரியாதை கொடுப்பான்? இத்தனை நாளா கட்டின பொண்டாட்டியதான் மதிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ கூட பழகின நட்பு கூட இப்படி கீழ்த்தரமா பாக்குறீங்களே. இத பாருங்க, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க எப்படியே வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில உங்களுக்கு ஒரு பிடிப்பு எல்லாம். Stop advising me. கொன்னுடுவேன். கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க. முதல்ல என்ன கொன்னுடுங்க. நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். என்ன கொல்லுங்க, கொல்லுங்க. செஞ்சிருவேன். செஞ்சிருவேன். ஏட்டங்கய்யா? சார், பக்கத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அங்க போயிருக்காரு. சரி, ஏதாவது கிரிட்டிக்கல் மேட்டரா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் கிளம்புறேன். ஓகே சார். ஹாய் பாண்டி, ஒரு ஆட்டோ உங்களை நம்ம வீட்டு கேட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. யார் அது? ஆட்டோ ஃபாலோ பண்ணுச்சா? நான் கவனிக்கவே இல்லையே. ஆமா பாண்டி, ஆட்டோ வந்ததும் போனதையும் பார்த்தா அது உங்களை கிளியரா வாட்ச் பண்றதுக்கு தான் தெரியுது. எனக்கு இருக்கிற ஒரே எதிரி வரதராஜன் தான். அவனோட ஆளுங்க தான் யாராவது ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஆனா இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க.
என்கிட்ட லைசென்ஸோட கன் இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத பாண்டி. என் கவலை எல்லாம் நேரங்காலம் பார்க்காம நீ ரோந்து போயிட்டு வந்துட்டு இருக்க. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பாண்டி. அப்படி ஏதாவது விபரீதம் ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன பேசுற நீ? லாயருக்கு தானே படிச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சம்பந்தப்பட்டவங்களை கூண்டு நிறுத்தி பனிஷ்மெண்ட் வாங்கி தருவேங்கிறத விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்க. என்னதான் படிச்சவளா இருந்தாலும் என்னதான் போல்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல எந்த பொண்ணும் சாதாரணமா தான் பிஹேவ் பண்ணுவா. அதுக்கு நானும் விதிவிலக்கில்ல பாண்டி. அல்பாயுஸ்ல சாகிறவங்க நாம கிடையாது. வாழ்க்கையை முழுசா அனுபவிச்சுட்டு தான் சாக போறோம். கவலைப்படாத, கவலைப்படாத. என்ன சமைச்சிருக்க? சாம்பார். அப்பளம். பசிக்குது, ஏதாவது கொண்டு வா. இங்கே நீ பாட்டுப்பா படி. எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு. நான் பேச போற விஷயம் உன் நன்மைக்கு தான். பொறுமையா கேளு. சொல்லு. கிரிஜாவை நீ முழு மனசா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? சொல்லு. ஏன் கேக்குற? கேட்பேன், நண்பங்கிற முறையில கேட்பேன். சொல்லு. ஆமா. அப்புறம் ஏன்டா அவங்கள சந்தேகப்பட்டு வதைக்கிற? சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்டா சந்தேகப்பட்டு தான் ஆகணும். அப்படி என்ன அவங்க நடத்த சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சு? ஏன் உன் மனசு உறுத்துதா? வேணாம் பாண்டியா, நீ என்னையும் கிரிஜாவையும் தப்பா சந்தேகப்படுறடா. தப்புடா. உன் பார்வை எல்லாமே தப்பா இருக்கு. அதை தெளிவாக்க தான் அங்க கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன சப்ப கட்டு கட்டினாலும் நான் நம்ப போறது இல்ல மதன். வாய முடுறான். நான் கிரிஜாவை என் கூட பிறந்த தங்கச்சியை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சுகந்தின்னு ஒரு தங்கச்சி இருந்தா அவனா எங்க எல்லாருக்கும் உயிர். Happy birthday to you. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே செல்லம். என்னம்மா இது? நான் பயந்தே போயிட்டேன். சூப்பரா இருக்கு. சரி சரி, வெண்ணி ரெடியா இருக்கு. நீ முதல்ல வந்து குளிக்கிற. ஆமா, இன்னும் 10 நிமிஷம் உன் மடியிலேயே தூங்கிக்கிறேம்மா. பர்த்டே அதுமா இவ்வளவு நேரம் தூங்க வேண்டி கிடக்கா? கெட் அப் கெட் அப். வாங்கப்பா. என்னப்பா இன்னும் உங்களுக்கு அந்த போலீஸ் கட்டல போவே இல்ல. சரி 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 சீக்கிரம் வா. கம் வா. இப்ப கட் பண்ணு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Sugandhi. Happy birthday to you. First என் அண்ணனுக்கு தான். எல்லாமே உனக்கு அண்ணன் தானா? Thanks.
அப்பா. தேங்க் யூ. அம்மா Many more happy returns of the day. தேங்க்ஸ். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே சுகந்தி. ஓ தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே சுகந்தி. தேங்க் யூ. எங்க உன்னோட gift? என்னன்னு சிரிக்கிற? வழக்கமா என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கு வித்தியாசமான gift கொடுப்பல. இந்த தடவை என்னாச்சு? வா. ம், இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. என்னண்ணா சாக்லேட்டா? போனா என்ன நல்லா ஏமாத்திட்ட. என்னதுண்ணா இது? என் தங்கச்சிக்காக அதிகாலையிலே எழுந்து போய் சேகரிச்ச பனித்துளி. ஓ சூப்பர்வா இருக்கு. என் தங்கச்சிக்கு இதை விட தூய்மையான புனிதமான gift யாரும் தர முடியாது. அசத்திட்டுனா இந்த காக்கி சட்டக்குள்ளேயும் ஒரு கவிஞர் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஆ, Thank you. அது சரி, இது எப்படி நான் பாதுகாக்கிறது? ம். இந்த பரிசுத்தம் இந்த பரிசுத்தத்துக்குள்ள கலக்க போதே. ஆகட்டே. ம். நான் ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்டவனா? ஏன்னு பாக்குறியா? என்ன நீ எனக்கு அண்ணனா கிடைச்சிருக்கியே. ஏய் ஏமா அண்ணனும் தங்கச்சியும் பேசுனது போதும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்னிக் போகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. வாம்மா. சரி வாண்ணா. டைம் ஆயிடுச்சு ஆண்டி. வந்துட்டாமா. ஏய் வாங்க போலாம். ஐயோ ஹேண்ட்பேக் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். பேக் இங்க இருக்குமா? இங்க இருக்கா? எல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? எல்லாரும் இங்கேயே சாப்பிட்டு போலாம்ல. இல்ல ஆண்டி, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. நாங்க சரி கிளம்பலாம் இருங்க, ஆண்டி. நான் போய் டாக்ஸி கூட்டிட்டு இல்ல வரேன். வெளிய ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு. அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி சரிடா, நாங்க பார்த்து போயிட்டு போயிட்டு வரோம். வரேன். ம், கிளம்புறோம். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கம்மா. பாய் ஆண்டி. பாத்துமா. ஒரு நிமிஷம் உள்ள வந்து உட்காந்துட்டு போமா. பரவாயில்லம்மா, எல்லாம் ஓல்ட் சென்டிமெண்ட்லயே இருக்காதீங்க. வரேம்மா, வரேன்பா. ம். அண்ணா ஈவினிங் குள்ள வந்துருவானே. மேடம் கொரியர். எனக்கு தான் வந்திருக்கோம். கொடுங்க. ஒரு sign அப்பா சைன் போடுங்க. கொடுப்பா. ஏய் சுகந்தி, டைம் ஆகுது. போற வழியில பிரிச்சு பாத்துக்கலாம் வா. சரி அம்மா வரேன். அப்பா வரேன்பா. ஓகே. வரேண்ணா. பாய். ஆ பாய். ஏய் இவ மட்டும் சாப்பிட்டு வர பாருடி. போடுங்க எல்லாரும் அவளை. ஏய், எனக்கு கொடுத்தது நான் சாப்பிடுறேன். உனக்கு என்ன? ஏய் ஏதாச்சும் பாட்டு பாடுங்கடி. டான்ஸ் ஆடிக்கிட்டே வரலாம். நான் ஆட்டோக்காரன், நான் தெரிஞ்ச பாட்டுக்காரன், நல்லவங்க. ஏய் அந்த பார்சல் எப்படிடி? என்ன இருக்குன்னு ஐயோ, பாப்போம். மறந்தே போயிட்டேன். ஏய், டேப் ரெக்கார்டர்டி. இத யார் அனுப்பியிருப்பா? டேப் ரெக்கார்டர். லெட்டர் இருக்கு பாரு. ஹேப்பி பர்த்டே டு யூ. யார்டி அந்த வெல்விஷர்? ஏய் சி, யாராவது சஸ்பென்ஸா அனுப்பியிருப்பாங்க. ஃபோன் பண்ணி அப்புறமா சொல்லன்னு நினைச்சிருப்பாங்க. அதான். அப்பா என்னடா? எதுக்குப்பா இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் பண்ண மாட்டேனா? கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் விடுறா. நான் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ரா. ரிட்டையர்ட் ஆன உடனே பேப்பரை படிச்சுட்டு மூளையில முடங்கி கிடக்கிற டைப் இல்லடா. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் ரெஸ்ட் எடுக்க வேணாம், போய் ஃபோன் எடுங்க போங்க. ஓகே. ஹலோ. யாரு? ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் மோகன சுந்தரமா? ஆமா, நீங்க? அது இருக்கட்டும்.
உன் பொண்ணோட பர்த்டே எல்லாம் நல்லபடியா கொண்டாடிட்டியா? கொண்டாடிட்டேங்க. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. நீ ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முத நாள் அந்த ரெட்டை கொலை வழக்குல எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆனிய ஞாபகம் இருக்கா? என் பேரு ஆவுடையப்பன். நேத்து தான் ரிலீஸ் ஆன. என்ன வேணும் உனக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல. கடைசியா உன் மகளுக்கு ஒரு பார்சல் வந்தது. இப்போ அது எங்க இருக்கு? பிக்னிக் போன உன் பொண்ணு இந்நேரம் அதுல கேசட்ட போட்டிருப்பா. ஏய் செட் போடு. ஓகே. ஏய் இந்தா இத எடுத்து வை. அதுக்கப்புறம் உன் பொண்ணு ரெக்கார்டரை ஆனும் பண்ணிருப்பா. டேய் நீ என்னடா சொல்ல வர? சொல்றேன் கேளு. முதல்ல பல்லவி வரும், அடுத்தது சரணம் வரும், அதுக்கப்புறம் அவளுக்கு மரணம் வரும். இன்னும் 10 நிமிஷத்துல அது வெடிக்கும். டேய்